வணக்கம் மேடியா ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சிறுபாபுரி முருகன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 hours ட்ராவல் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். ஓகேங்களா, நான் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமாக போயிட்டுருக்கேன். ஸோ இது எப்படி போகணும், அதுக்கப்புறம் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, இந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு என்னென்ன நல்லது நடக்கும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு எப்படி ட்ராவல் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து கடலூர்லேருந்து கிளம்புறேன். ஓகேங்களா, கடலூர்லேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடுவேன். ஸோ அங்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ்ஸு நம்ம ஏறணும். ஸோ இது ஏறின பிறகு இங்கே செங்குன்றன்ற ஒரு பஸ்ஸு கோயம்பேடில் நம்ம ஸ்டாப்பிங்கில் நிற்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பஸ் நிற்கும். சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கூட்டமாக இருந்ததுன்னா அங்கே நம்ம இறங்குற மாதிரி இருக்கும், ஒரு பஸ் தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா செங்குன்றத்துலேருந்து ரெட் ஹில்ஸுக்கு போனோடனே இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ நிறையா நிற்கும். இந்த ஷேர் ஆட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டே ஏறுங்க. சில பேர் 80 ரூபான்றானுங்க, சில பேர் 60 ரூபான்றானுங்க, சில பேர் 50 ரூபா கூட வாங்குறாங்க. பகல் டைமில் வந்தீங்கன்னா 30 ரூபா 40 ரூபா கொடுத்து நம்ம வந்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவன் என்ன பண்ணுவான், ரெட் ஹில்ஸ்லேருந்து இன்னொரு இடத்துக்கு கோயிலோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் இட்டு போவான். கோயிலுக்கு ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்டுருவான். அந்த 2 கிலோமீட்டர்லேருந்து மறுபடியும் இன்னொரு ஷேர் ஆட்டோ ஏறணும். அந்த ஷேர் ஆட்டோக்கு 20 ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏறிட்டு நம்மளோட கோயிலோட என்ட்ரன்ஸ் வாசப்படிக்கு வந்துடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முருகரோட அந்த டெம்பிளும் நம்ம ஃபைனலாக பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம மெயினாக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோன்னா, மொதல் விஷயம், உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, இல்லை உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை போடுற விஷயம் நிறையா இருக்குது. இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கேற்றுற விஷயன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல விளக்கும் விற்பாங்க, நெய் போட்டு எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா வருது. ஓகேங்களா. இந்த கோயிலுக்கு மெயினாக வர்றவங்க யாராருன்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, அதுக்கப்புறம் பர்சனலாக நிறைய விஷயத்துக்காக வராங்க. மெயினாக இந்த 3 விஷயத்துக்காக தான் அதிகமாக வராங்க. மேரேஜ் ஆகாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒரு தாலி விற்கிறாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிறோம். அதேமாதிரி தொட்டிலும் அங்கேயே இருக்குது, அங்கே வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதோட ப்ரைஸ் தெரியல. ஸோ இதை வாங்கிட்டு வந்து அந்த பச்சை மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரத்தில் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இது கட்டினா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம், அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகிடும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி கல் வைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணி முடிச்ச பிறகு இந்த க்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்யூவில் நீங்கள் ஸ்டார்டிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு நின்னீங்கன்னா ஒரு 10 மணிக்குள்ளே நீங்கள் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் க்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு தான். இதில் 3 விதமான க்யூ இருக்குது. ஃப்ரீ க்யூ வந்து இருக்குது, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபான்னு ஒரு க்யூ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா க்யூ தான். அடுத்து 100 ரூபான்னு ஒரு க்யூ இருக்குது. இந்த 100 ரூபா க்யூவுக்கும் 50 ரூபா க்யூவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுவே ஒரு ஃப்ரீ க்யூவில் போகிறீங்கன்னா இன்னும் ஒரு 1/2 hour இல்லை 3/4 மணி நேரம் எக்ஸ்டெண்டாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ உங்களுக்கு என்ன ஆப்ஷனோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேங்களா. இந்த 500 ரூபா க்யூ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. 50, 100 இதுதான் மேக்ஸிமம். அடுத்தது ஃப்ரீ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸ் உள்ளே போன பிறகு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா ஒரு வைப்பு கிடைக்கும் பாருங்கள், அது வேறு மாதிரி வைப்பு. ஸோ அங்கே இருக்க பக்தர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முருகன் சாக்ஸு, அந்த வெற்றிவேல் முருகனுக்கு அப்படின்ற மாதிரி கோஷம்லாம் போடுவாங்க. அதை பண்ணும் போதே வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு அதிர்வு உருவாங்க பாருங்கள், அது சான்ஸே கிடையாது. இது வந்து வீக் 2. ஓகேங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக் 1 முடிச்சுட்டு வீக் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணி வந்தேன். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போகலான்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணி வந்தோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்லேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். இந்த விளக்கு ஏற்றும் போதெல்லாம் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி, 4:30 மணி இல்லை, ஒரு 5:30 மணிக்கெலாம் நாங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் ஏற்றுற மாதிரி காமிச்சிருந்துருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே விளக்கு ஏற்றிட்டு இருப்பாங்க. ரொம்பவே பார்க்க அற்புதமாக இருந்துச்சு இது பார்க்கும்போது. அதேமாதிரி பகல்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்றைக்கி போயிட்டு 2வது வாரம் போயிட்டு நான் போயிட்டு கல் வச்சுட்டு வந்தேன். ஸோ நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடு கட்டலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்தோம். ஸோ அடுத்த 3வது வீக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா க்யூ. ஸோ அந்த 50 ரூபா க்யூவும் ஃப்ரீ க்யூவும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த க்யூவில் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவிங் ஆகும். பட் இன்னும் 100 ரூபா கொடுத்து போகிற மாதிரி இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 hours, மினிமம் 3 hours நீங்கள் நிற்கிற மாதிரி இருக்குங்க. குழந்தைங்களாம் கூப்பிட்டு போனீங்கன்னா அதுக்கு தனி க்யூ இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க வரீங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவங்க வரீங்க, அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வச்சுருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு க்யூ இடம் வச்சுருக்காங்க. ஸோ அது கோயிலோட என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் மட்டும் தான் போகிற மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸோட காவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போட்டிருக்காங்க. ஸோ உங்களால் க்யூவில் நிற்க முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் க்யூவில் போய் நின்றுக்கலாம். என்ன கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறணும்னா
கொஞ்சம் கஷ்டப்பட்டு போங்க. ஓகேங்களா? நம்ம கஷ்டப்படுறத பார்த்து தான் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக கொடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். என்னோட கருத்து கணிப்புன்னு கூட சொல்லலாம். நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அந்த வேண்டுதலை வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நின்று கால் வலிக்க நிற்கிறோமோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றுவான்ற மாதிரி எனக்கு மனசில் தோணுது. நம்ம ஷார்ட்கட்டில் வந்து காசு கொடுத்தோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றியோ உள்ளே போனோன்னா, ஸோ நான் போன வரைக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஏமாற்றி தான் உள்ளே போனாங்க. ஸோ நாங்கள் ஒரு 2 ஹவர்ஸாக நின்றுட்டுருப்போம். ஆனால் ஒரு லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் நின்றுட்டு போனேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட்லலாம் போடுறாங்க. அது ரொம்ப தவறுன்னு நான் சொல்லுவேன். இந்த கோயிலுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 6 வாரம் வர வேண்டியது இருக்கும். 6 வாரம் வந்தீங்கன்னா தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கான பிரார்த்தனை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வேளை வரணும்னு நினச்சிட்டிங்கன்னா வாரத்தில் ஏதாவது ஒரு நாள் சூஸ் பண்ணிக்கணும். இப்போ திங்கக்கிழமை வரீங்கன்னா அதுக்கு அடுத்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 வாரமும் திங்கக்கிழமை தான் வரணும். இல்லை வெள்ளிக்கிழமை வரீங்கன்னா வெள்ளிக்கிழமை சூஸ் பண்ணிக்கணும். ஆனால் இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கான ஸ்பெஷல் டே என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான். ஆனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்துட்டிங்கன்னா செத்துட்டிங்கன்னு அர்த்தம். அந்தளவுக்கு கூட்டம் இருக்கும். மினிமம் 2 கிலோமீட்டர் இருக்குங்க. மினிமம் 1 கிலோமீட்டர் டு 2 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு கூட்டம் அடித்து நொறுக்குவாங்க. இந்த ரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ரோ 6 ரோ இருக்குங்க. ஸோ இந்த 6 ரோவை நம்ம கடந்து கோயில்கிட்ட போகிறதுக்குள்ளே அந்த ஆக்சுவலி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்வை ஸ்மெல்லும் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்மளால் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும் போது கால் வலி ரொம்பவே அதிகமாக எடுக்கும். நீங்கள் தொடர்ந்து நின்றுட்டுருக்கீங்க, ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் தொடர்ந்து நின்றுட்டுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா அந்த ஃப்ரீ கியூ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக போகும். 50 ரூபா கியூவும் ஸ்லோவாக தான் போகும். ஏன்னா அந்த இடத்துல டிக்கெட் எடுக்கிறாங்கல்ல, நிறைய பேர்கிட்ட சில்லறை இருக்க மாட்டேங்குது. அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா கியூவும் ஸ்லோவாக தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த 100 ரூபா கியூவில் போயிடுங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஃப்ரீ கியூவில் போயிடுங்க. 50 ரூபான்றது என்ன கேட்டால் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த கோயிலில் 6 வாரமும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாக்லேட் கொடுப்பாங்க. அவங்களோட கனவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறிடுச்சுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பேர் அங்கே சாக்லேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் நிறைவேறாத ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக அங்கே போயிட்டு பாருங்கள். உங்களுக்கான கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நாமளும் ஒரு சில வேண்டுதலுக்காக தான் அங்கே போயிருக்கோம். 19 கிட்ஸோட நிலமை அதுதான், வேறு எதுவும் இல்லை. அது உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். 19 கிட்ஸ்ன்னு சொன்னோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட கடையை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெவலப் பண்ணணுன்றது எனக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணணுன்னு ஆசை. அடுத்த முக்கியமான விஷயம், நம்ம தளபதி வின் பண்ணணும்னு நினச்சி ஒரு வேண்டுதல் பண்ணியிருக்கேன். ஸோ டிவிக்கே வின் பண்ணணும். இது என்னோடய 3 ஆசையை நிறைவேற்றிட்டாருன்னா போதுன்ற மாதிரி நான் நினச்சிருக்கேன். நிறைய பேர் நினைப்பீங்க, என்னடா விஜய் சாருக்காகலாம் வேண்டிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இல்லைங்க, நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா நீங்கள் புரியும். இந்த 1 மாதத்தில் மட்டும் பெண்களுக்கு எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்றது உங்களுக்கு நான் சொன்னால் புரியாது. அவ்வளோ விஷயம் நடந்திருக்குங்க. சின்ன குழந்தையிலேருந்து 7 வயசு பாட்டி வரைக்கும் அவ்வளோ பிரச்சனை போயிருக்கு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணான்னு சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களும் பழகிறாங்க. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்ணன் தான் அவர். ஏன்னா ஒரு யங்ஸ்டர், ஓகேங்களா? அவர் வந்து யங்ஸ்டர்னு சொல்கிறத விட ஒரு நல்ல அண்ணன், ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் அவர் வின் பண்ணணும்னு நான் நினச்சது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன், ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.